சென்னை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்கிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். சார் கொஞ்சம் வாங்க சார். சென்னை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் விரிவாக்க பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு செய்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து இன்று மதியம் 3:30 மணிக்கு புறப்பட்டு சென்றிருந்தார். குறிப்பாக இந்த ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய நெமிலி கடல் நீரை குடிநீர் மூன்றாவது பிளான்ட் தற்போது அமைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஈசிஆர் கடற்கரையில் பேரூர் பகுதி, அதாவது நெம்மேலியை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பேரூர் பகுதியில 400 MLT அளவு கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த பிளான்ட் என்பது அமைக்கப்படக்கூடிய அந்த பணிகள் என்பது இறுதிக்கட்ட நிலையத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரூபாய் 4,200 கோடி அதிகமான மதிப்பீட்டில் இந்த பகுதி என்பது கடந்த ஆட்சியின் போது தொடங்கப்பட்டிருந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நகராட்சி நிர்வாகத்துறை என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குடிநீர் வழங்கல் என்பதும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் வரும். தற்போது இந்த கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த மூன்றாவது பிளான்ட்டுக்கு தொடங்கக்கூடிய பணிகளை, இறுதிக்கட்ட பணிகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பகுதியை சென்றிருக்கிறார். ஏற்கனவே நெமிலியில் 2 பிளான்ட்டுகள் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடியது 110 பிளான்ட், அதாவது 110 MLT அளவு கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய பிளான்ட் என்பது ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிறது. அதே போல 150 MLT கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த பிளான்ட்டும் ஏற்கனவே செயல்பட்டு வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த 400 MLT கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டத்திற்கான அந்த பிளான்ட் என்பது தற்போது இறுதிக்கட்ட பணியாற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தோராயமாக 4,276 கோடி மதிப்புல இது கடந்த ஆட்சியின் போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக தென் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 22 லட்சம் மக்கள் பயன்படக்கூடிய வகையில இதற்கான திட்டமிடல் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பயன்பாட்டுக்கு வந்தால் சென்னையினுடைய அதாவது தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீர் தேவை என்பதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இந்த பிளான்ட் இருக்கும் என சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே சீ வாட்டர் ரிவர்ஸ் என்கின்ற வகையில அந்த ப்ராசஸ் பயன்படுத்தி இந்த பிளான்ட்டில் இருந்து கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் என்பது சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக அந்த துறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.